காலத்திலும் எங்க போற? எங்கே போகிறேன் கேட்குது. அடுக்கலில் போய் வேலை செய்யண்டாம். அங்கே மாமி தண்ணியாக செய்துட்டு இருக்கு. இப்போமே லேட் ஆச்சுன்னா சொல்லணுமோ என்ன? சொல்ல என்ன இருக்கு? இவ்வளோ நாள் நீ மாட்டேன், அதனால நீ வேலையெல்லாம் செய்து கொடுத்த. இப்போ நீ மட்டும் இல்லை, அவ்வளோ ஒன்றில் வேணுமே அவள் போய் வேலை செய்யட்டு. அவள் இப்போ இல்லை, கல்யாணம் முடிஞ்சு இப்போமே வேலை செய்ய வச்சா எப்படி? சொல்லு நல்லா கேட்டு. இப்போளே விட்டு கொடுத்தா இன்னும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீ தான் செய்ய வேண்டிய வர. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் செல்லியா சரிதான். நான் யாருக்கு அங்கே உள்ள நிலவரை என்னன்னு பார்த்துட்டு வரேன். வேலை செய்ய அவள் இன்னும் வேலை பாருங்க. ஒன்றான் அதான் சொல்லி அவள் எப்போ அடுக்கலையே போகிறாளோ அப்போ மட்டும் நீயும் போனா போதும். அங்கே போய் உள்ள வேலை செய்து காட்டி கொடுக்காத. செய்து காட்டி கொடுத்தா எல்லா வேலையும் நீ தான் செய்ய வேண்டிய. போயிருந்து உறங்கு. நீங்கள் செல்லி வச்சிடறேன். எல்லாம் குளிச்சம் போட்டு நீ கடந்தாலும் உறக்கமும் வராது. எங்கே போகிற? எங்கே போகிறேன்னு கேட்குது. மணி ஆளாச்சு. அடுக்கலையில் பாத்திரம் சவுண்டு கேட்குதா? மாமி எங்கே தனியாக காணா? அவள் ஒன்றும் இல்லை, அனவே கொண்டாட்டி வேணும் என்ற மதிப்பு அவ்வளவா. மாமி என்ன சொல்லுவணுமா? அம்மா ஒன்றும் செல்ல ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன் அவனுக்கு சோற வச்சு விடுங்க, நான் பண்ணி டீச்சருக்கே. ஓ, அப்போ அண்ணனும் தம்பி நல்ல ஒற்றுமை இல்லை. நீ நினைச்சே போல இல்லை. ஊசி குத்து இடம் கொடுத்தா உலக்கே 106 ஆகும். நான் இருக்க 50 கிலோ நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வரேன். தும்பி அண்ணா வந்து பார்த்துட்டு போகிறான், பார்த்துக்கிடுங்க. நான் தான் அவன்கிட்ட சென்னை இல்லை 2 வருஷத்தோளாம் பார்த்தியா. என்ன பண்டாடி வச்சு கொடுத்து அவனை பண்டாடி தின்னான்டா. என்னாச்சு? அந்த உதம்பை நீ கிளம்பிட்டு இல்லை, நீ அவிச்சு கொடுத்து அவனை பண்டாடி தின்னான்டா. மணி 8 ஆச்சு. இவ்வளோ 2 என்ன செய்துட்டு இருக்காளோ? போண்டாம் நீங்கள் சென்னனாலே நான் போவேல. மாமி இனியும் சாப்பிட கூப்பிட இல்லையே. கொஞ்சம் போகிற அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சமையல் பண்ணி உனக்கு கூப்பிடு. நான் கூட போகல. கேஸ் தீர்ந்து போல இது. மறுமலை கேஸ் தீர்ந்து போல இருக்கு. 2 வெள்ளி அடுப்புல வச்சு வர வைப்பியலாம். அதுக்கு இப்ப என்ன மாமிய வச்சா போச்சு. கங்காளவே பானை எடு. நான் பானை எடுத்தாச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்க வரவை எடுங்க. நான் வரவை எடுத்தாச்சுன்னு நினைச்சிய. நீ போய் அரியை கழுவு. நான் அரிசியை கழுவியாச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்க அடுப்பை பத்த வைங்க. நான் அடுப்பை பத்த வச்சாச்சுன்னு நினைச்சிய. நீ போய் அரிய போடு. 2 நிறுத்துவே வச்சு வர. நான் ஊச்சல நீங்க சின்னது போல நான் கேட்டீங்களா? நினைச்சது போல ஆள் ஒன்றும் இல்லாவா?
மருமோளை சாப்பாடு கட்டியாச்சு, சாப்பிட நேரம் ஆகுதில்ல. ஆமாம் மாமியா, நேரம் ஆச்சு. உடனே சாப்பாடு எடுத்து டேபிளில் அவளையும் கூப்பிட்டு எனக்கு நல்லா தலைவேதனையாக நான் கொஞ்ச நேரம் கிடைக்கேன். கெட்டியெல்லாம் காலையில் மாமி சோறச்ச செல்லம் அது இதுன்னு சொல்லிட்டு மேலே போன வைத்து வரை கீழே இறங்கியில பார்த்துக்கிடுங்க. அப்போ இவ்வளோ சோறனாண்டாமோ ஃபுல்லாக 24 மணிக்கிற மாதிரி இருப்பதுண்ணா. அது ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு நேரம் கரெக்டாக கீழே இறங்கி வரணும், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே மேலே போயிடணும். அதுதான் இப்போ உள்ள பரிபாடி. அடுத்து நீ சோற வச்ச? நான் ஒன்றும் அவிச்சல, மாமி தான் அவிச்சேன். நான் அவிச்சு அவள் ஒன்று தின்னாண்டேன். எனக்கு அப்போவே தெரியும் அவனுக்கு அதே சோகம் தான் அவளுக்கு. நான் நல்லா வந்துட்டு கால் தேய்ச்சேன் அங்கே அடுக்கல வேலைக்கு நஞ்சியான்றான்னு. யாரும் ஒன்று விழிச்சு பாய்க்க நம்மளால அவிய பட்டினி கிடக்காண்ட. கங்காளே கங்காளே, வாராக்க. பாத்தியால நம்ம எப்ப விழிப்போன்னு காவல் இருந்துருக்கியா? அண்ணியாரில் சாப்பிட விழிச்சியா? மாமிய சாணத்தை ஏத்தெடுத்தாச்சா? நான் அதான் பாக்கி அம்மா வீட்டுல இல்லையா இருக்கோம். அவ விழிச்சா நான் சோறு தின்னா, நான் இந்த வீட்டுல உள்ள விருந்துக்காரியா? நான் கீழே போய் சாப்பிட போவேல, அவ பெரிய ஆளாவாக பாக்கியா? அது சரி, நம்ம கீழே சாப்பிட போவாண்டா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நம்ம இங்கே போய் சாப்பிடுவோம். அதான் சரி, கீழே கேட்டா நான் தலைவேதனை கிடைக்குன்னு சொன்னா போறேன். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணி அவ தலைவேதனை கிடைக்க பார்த்துருக்கு. எங்களை சாப்பாடு தெரியல, நாங்கள் மேலே கொண்டு சாப்பிடுவோம். அப்படின்னா நான் மாமிகிட்ட சரி, மாமி சாப்பாடு எடுத்து மேலே கொண்டு தருவேண்ணா. அப்ப அம்மா வீட்டுல இருக்கணுமா? ஆமா, தலைவலின்னு படுத்துருக்குண்ணா. அம்மா தொந்தரவு பண்ணாண்டா, நீங்க எடுத்து வந்தா போதும். நானே காலு வலி எடுத்து நிக்க முடியாம நிக்க. மதுவா மது, நமக்கு ஆஸ்பத்திரி போமா? இது கிடக்குச்சு கேட்டு நான் எடுத்து கொடுத்து அவனும் பெண்டாட்டியும் தின்னண்டா. வேணுமே பெண்டாட்டி எடுத்து கொடுக்கட்ட. எடுத்து தரமாட்டிய எடுத்து சரியாகி வரேன். நல்லா தின்னுங்க. இன்னத்த பேப்பர் இங்கே இருக்கு. இவ யாது பேப்பரை எடுத்து படிச்சு சும்மா படம் பார்க்க யாது பேப்பரா இருந்தா என்ன? என்னதோ பரீட்சை படிச்சது போல எல்லாம் படிச்சாலோ, இன்னத்த பேப்பர் யாருன்னே தெரியல. இவ்வளோ எல்லாம் பேப்பரை படிச்சு என்ன காண போறாளோ என்னது அது தெரியும். நேத்தையுள்ள பேப்பர்னு நேத்தையை படிச்சிடான்னு பார்த்தா யாரோ ரூமுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கு. செல்லிட்டு காரியல எழுத்தி கூட்டி படிச்சாலும் ஒரு பேப்பர் படிச்ச ஒரு நாள் ஆகும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஏன்னா டெய்லி உள்ள பேப்பர் படிச்சேன்னா திருப்தி இருக்காது. இங்கே வந்து இல்லை நான் பேப்பரை காணியது. எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும் போதே பேப்பர் வாங்குவேன். உனக்கு வீட்டில் உடனே சின்ன வயசுலேருந்து தான் பேப்பரை கண்டிருப்பேன். எங்களுக்கு தாத்தா காலத்துலேருந்து இங்கிலீஷ் பேப்பர் வாங்கணும்னு எங்கள் பாட்டி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கு. எதுக்கு பேப்பர் வாங்கி படம் பார்க்கவா இருக்கேன்? எழுத படிச்ச தெரியாத அந்த கிழவன் பேப்பர் வாங்கி என்ன செய்வானோ? யாரு எழுத படிச்ச தெரியாது, நீ கண்டியா? ஆமாம், பனையாறிட்டு கிடந்த கிழவன் இங்கிலீஷ் பேப்பர் படித்தேன்னு சொன்ன நம்பும்படியாட்டா இருக்கு. முட்டை விட்டு கருவாடு வாங்கினவிய தானே நீங்க பேப்பரை காணுவிய, நல்லா காணுவிய. 2000 இங்கே தான் இருக்குது. அந்த முத்தத்தோன்னு தூத்து போடுவீங்களா? நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். நான் வீட்டுக்குள்ள தூக்கல, நீ வேணுமே வெளியில தூக்கு. நான் உள்ள தூக்கல, நீங்க வெளியில தூத்து போடுங்க. இல்ல, நான் தான் வீட்டுக்குள்ள தூப்பேன். 2 வரலையும் ஒரு ஆள் தூத்து போடுங்க. தூக்கம் வந்து அருவெல்லாம் சேர்த்து தூருங்க. தேக்கம் இல்லையா கிடக்கு. நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். நான் தூத்து நீ காணுவேன், நான் தூத்து நீயும் காணுவேன். ஐயோ, எனக்கு இப்ப அந்த ஞாபகம் வந்து ஏண்டாவிய துணி அயன் பண்ணி வச்சுன்னா ஞாபகப்படுத்தினா நல்லதா போச்சு. துணி அலைக்க வச்சு இனியும் விரிச்சல். நான் போய் விரிச்சட்டு
யார்கிட்ட வேலை காட்டேன்? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் ஆக்கும். கள்ளி, நான் நினைச்சது போல உள்ள ஆள் ஒன்னா இல்ல. உன்ன நான் சரியாக்கி தரல என்ன? நீங்க சொன்னது போல தொம்பிக்க பெண்டாட்டி வசம் வித்துதான். ஏன் என்ன செய்தா? என்னை மாமி முத்தம் தூக்க சொல்லிச்சு. அத்தம் மெதுவா என்ன தலையில கட்டி வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா, அடுத்து நீ அது ஊத்த. நான் தூத்தாவா காணுவேன். நான் போட்டு நான் வந்தேன். இப்போ எனக்கு தெரியுது இல்லை, எங்களோட காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இடங்கு வச்சா தலைக்கு மேலே யாரும் நிறங்கிடுவேனா. எனக்கு இப்ப புரிஞ்சு நான் வேண்டானா ஒதுங்கி போறேன். கூடுதல் சுரஞ்சாலங்க நான் யாருன்னு காட்டி கொடுப்பேன். பாத்திரமும் கழுவையில நான் கழுவட்டுனா இருக்க போட்டுட்டு போயிருக்கு. நான் கழுவி அவ காணுவான். கொஞ்சம் விட்டு கொடுத்தா நமக்கு தலைக்கு மேல யார வர்றாங்க. ஓ, தின்னது எள்ளு கடலை யாருன்னதா இருங்க. என்ன சொல்லலையா? அது 2 கிலோ வெயிட் கூடி போச்சு கேட்டி. அதான் வெயிட் குறைச்ச எக்ஸசைஸ் செய்துட்டு இருக்கேன். சும்மா 24 மணிக்கூறும் தின்னுட்டு இருந்தால வெயிட் யாரதான் செய்யும்? பாக்கி ரெஸ்ட் கொடுங்க, வெயிட் தானே குறையும். என்னத்த வாய முடியச்சுங்க? நான் ஒரே பணத்துல சாப்பிட இல்லை. எனக்கு மாப்பிள்ள கஷ்டப்பட்டு வேலை செய்த பணத்துல தான் தின்னேன். யாரு வேலை செய்த பணத்துல தின்னாலும் சரிதான். அடுத்த நேரம் தின்னன்மைங்களே பாத்திரம் எல்லாம் கழுவணும். நீ தின்ன பாத்திரத்தை நான் கழுவி நீ காணுவ. நீ வேணுமே போய் கழுவு. ஏன் அதுல நீங்க தின்ன பாத்திரம் இல்லையா? நான் கழுவி நீங்களும் காணுவிய. என்னத்த மருமலை காலத்தையே தொடங்கியாச்சா? எங்க வர கேட்கணும் தெரியுமா? கேட்கவே என்ன சொல்லுவோன்னு இறங்கின ஒரு ஆள் பாத்திரத்தை கழுவிங்க. நீங்க என்னத்த மாமியை சொல்லுது? உள்ள பாத்திரத்தோட எல்லாம் எச்சி ஆக்கி படுத்து அவ தின்ன எச்சி பாத்திரத்தை நான் கழுவணுமா? ஏன் அதுல நீங்க தின்ன பாத்திரம் கிடக்கல, அதை நான் கழுவணுமோ? 2 பேரும் சண்டை பிடிச்சாதுங்க. 2 பேருமா கழுவிங்க. அப்படின்னா நான் கழுவல, நீங்க சோப்பு தேய்ச்சி வைங்க. அப்படி இருக்கா நீ கழுவண்ட. எப்பவுமே ஈஸியான வேலை உனக்கு, கஷ்டமான வேலை எனக்கா? நீ பாத்திரத்தை தேய்ச்சி போட்டு நான் கழுவி எடுக்கல. நான் தேய்ச்சி நீங்க காணுவிய, நான் தேய்ச்சி நீயும் காணுவ. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துதெல்லாம். பாத்திரம் தானே நான் கழுவல. நீ என்னட்டு என்ன வேலைக்கா வச்சிருக்க? இல்லாம நீங்களும் என்ன வேலைக்கா வச்சிருக்கிறிய? நீ ஒருபாடு துள்ளாத. நான் தான் இந்த வீட்டுல மூத்த மருமோ. நான் சொல்லியதான் இங்க நடக்கும். மூத்த மருமான கொம்பா முளைச்சிருக்கு. பாப்ப நீயா நானான்னு. ஏங்க வா, நான் இதெல்லாம் எடுத்து அங்க கொண்டு போய். அவ இங்க இல்ல, வெளியில போன் பேசிட்டு இருக்கா. அப்படின்னா இதெல்லாம் எடுத்து உள்ள வைக்காம சாதனை வாங்க போன ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அப்புறம் அரிசி சீனி எண்ணெய் எல்லாம் தீர்ந்து பார்த்தியா? அதுக்கு உங்களுக்கு நான் மட்டும் அம்மா நாட்டு உண்டு, அவனை உண்டு இல்லை. அவன் அடிக்காளுங்க. அப்படி என்ன சாதனம் வாங்கி கழிச்சு தள்ளிட்ட 4 சோப்பு மேல காய்கறி வேணும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா, அம்மா நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்னெல்லாம் சாதனம் வாங்கணுமோ அதுக்கு லிஸ்ட் போட்டு தருங்க. ஆனா ஒண்ணு, எவ்வளவு சாதனம் வாங்கணுமோ அதுல பாதுகாத்து லிஸ்ட் போட்டு தரணும். என்னத்த மன இப்படி செய்தி? அவ்வளவுதான் இப்படின்னு பார்த்தா நீங்களும் இப்படி செய்தா எப்படி? அதுக்கு அம்மா ஒண்ணு செய்யுங்க. யாரெல்லாம் என்னெல்லாம் சாதனம் வாங்கணுமோ அதுக்கு லிஸ்ட்டை போட்டு தருங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் பாத்துருங்க, லாஸ்ட்ல பில் வரப்ப 2 பேரும் ஒரே போல வரணும். இப்ப வாங்கினது 500 ரூபா ஆச்சு. ஓ, அப்ப இதுக்கு கணக்கு தனியால வச்சனமா இருக்கும். ஆமா, எழுதி வச்சனா. இதுல சும்மா கிடைச்சது ஒண்ணு இல்லை. நானே இது விலை கொடுத்து வேணுனதுதான். சாப்பிடிய காரியத்துக்கு 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இங்க நீங்களும் உங்க பெண்டாட்டி மாதிரில மட்டும் தானே உண்டு. இல்லாம வெளியில இறங்களை வந்து கொண்டு போகணுமா? சில கணக்கு பார்க்கலாம் வச்சுக்கணும். அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாய வேற வேறதான். நீங்க ஒண்ணு செய்யுங்க, லிஸ்ட் போட்டு தரீங்க. ஆனா ஒண்ணு, லிஸ்ட் போட்டு தர சாதனம் மட்டும் தான் நான் வாங்குவேன்.
அப்ப எளிய தர சாதனை மட்டும் வாங்கினா போருமா? மீன் பால் காய்கறி அதொன்னும் வாங்கண்டாமா? இனி இதுக்கும் உங்க பிரமண்டே நடக்கணுமா? அதுக்கு 500 1000 ஆகும், அவ்வளவுதானே. அதெல்லாம் தரலாம். 500 1000 கொண்டு எப்படி மன தேவையான? டெய்லி 2 லிட்டர் பால் வேணும், அதுக்கே மாசம் 3000 ரூபாய் வேணும். அதுக்கு நான் டெய்லி 2 சாய் தான் குடிச்சேன். 8 10 சாய் குடிச்சது அவனை பண்ணாட்டி இருந்தான். அதனால அதுக்குள்ள பைசா அவன்கிட்ட கேட்டு வேண்டுங்க. அவன் சொன்னது கேட்டே இல்லை. அவன் எவ்வளவு தரானே அதே போல நானும் தரும். இது கணக்கில் சாதனம் தானே. இதே நான் ரூப்ல இருக்கட்டும். எனக்கு பணம் மரத்துல ஒன்றும் காய்ச்சி கொண்டு வா. நீ அவனை பெண்டாட்டியை கொண்டு அங்க அவத்த கடையில் ஒன்று வச்சிருங்க. எங்க போறியா மாமியே? அவ்வளவு வயிறு வேதனையா மருமோள, அதான் சாப்பாடு கொண்டு போறேன். வயிறு வேதனையா? யாருக்கு? கொஞ்ச நேரத்தை முன்ன நல்லா தானே இருந்தா. இது வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு மேல கொண்டு கொடுக்க இது ஒரு புதிய அடவு. இப்படி செல்லாத மருமோள, காலையிலே உடம்புக்கு முடியல, சாப்பாடு கொண்டு மேல தரணும்னு சொன்னேன். கொடுங்க கொண்டு கொடுங்க. இதே போல ஒரு வேலைகளே ஒரு இடமும் பார்த்ததில்ல. மனசாட்சி வேண்டாமா? முடியாத கிளவிய மேலேங்களே நடக்க வச்சு இவ்வளவு கொண்டு கொடுத்தாதான் இறங்கும். வந்து பின்ன செத்தா போவா. ஏன் என்ன ஆச்சு? காலத்தை தத்துறதுக்கு நிக்க என்ன செல்ல மாமி காலத்தே தொடங்கியாச்சு ரூம் சர்வீஸ். மகாராணி மேல சாப்பாடு கொண்டு போயிருக்கு. இப்ப வாரி கொடுத்துட்டுதான் கீழே வருவனுமா இருக்கா. வாரி கொடுக்க என்ன இருக்கு? அவன் ஒன்று இல்லை, அவன் மாதிரி கொடுப்பானா இருக்கு. தலை எழுத்து இவன் ஒரு ஆனா அம்மையை வச்சு அந்த வேலை இங்கே வச்சனா. ஆமா, இன்னும் சமையல் நீயா பண்ண? நான் ஒன்னும் சமையல் பண்ணல, மாமி தான் சமையல் பண்ணுச்சுன்னா. நாங்க 2 பேரும் சண்டை பிடிச்சதை பத்தி நீங்க அடுக்கலையே வரண்ட, நானே சமையல் பண்ணலான்னு சொல்லிச்சுனா. அது சரிதான். என் யாரும் செல்ல மாட்டேன்ல, நீ வேலை செய்து கொடுக்கலன்னு. யாரு செல்லங்க? அந்த வேலை கல்லையா? அவளுக்கு இப்ப சொர்க்கம் கிடைச்சது போல. நீங்க வேறுங்க உள்ள. தூக்காம பார்த்து எடுத்து தூருங்க. மொத்தமா பொடியும் பேப்பர் மாதிரி எல்லாம் நான் தொடச்செடுக்கிறதுனா இருக்கு. ஒரு விருத்தி இல்லாத சாதனை. ஓ, ஒரு விருத்திகாரி வந்துருயா? நேத்தை நான் தானே தொடச்சும் போது இப்படிதான் கிடந்து. இது நேத்தை நீ தூத்தலோட பாக்கி. அது தூத்தோட வந்து தொடச்சோட 4 மணிக்கூர் கழிஞ்சு தொடச்சா இப்படிதான் இருக்க. நான் செல்லியா கேட்க, மரியாதைனா மரியாதை, இல்லைன்னா இப்ப இட்டுட்டு போவேன். என்ன பயங்காட்ட வச்சிய? நான் தூத்தாதானே நீ துடைப்ப, நான் தூக்கல, நீ என்ன செய்வ? மரியாதை தூத்து போடுங்க, இல்லைன்னா சுபாவம் மாறம் பாத்துக்கிடுங்க. ஒரு மரியாதைக்காரி வந்திருக்க, நீ இதை செல்ல வேண்டியதை. காலத்தை ரூம்ல போய் அடை இருக்கவே தானே. அடகோழி கூட உன்னிட்ட தோத்து போகும். நீ குளிச்சது இல்லாம என்னைக்கு எங்க கீழே இறங்கி வந்திருக்குதியா? ஒன்ன போல ஒரு வேலை கழிய நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நான் நினைச்சா உன்னை வச்சு இங்க எல்லா வேலையும் செய்ய வச்ச முடியும். பாக்குறியா? வா பாப்போம். ஐயோ, ஆகா, இப்ப எல்லா வேலையும் தனியா செய்ய வேண்டியது வருமா? கங்கால எங்க வா, நான் கிளியரா தூத்து தரேன்பா. அப்படி வருங்க வலிக்கு. செம்மையா தூத்து போட்டுருக்கணும் சொல்லியாச்சு. சரி, இப்படி தூத்தா போதுமா? ஓ, என்னத்த இது? யாது காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்ததே என்னதான். மருமலை, எனக்கு சுத்தமா உடம்பு முடியலை. 10 வருவியா? சாப்பாடு ரெடி பண்ணணும். என்னாச்சு மாமியா? காலத்தை ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாம் இருந்தது. காலையிலேயே முடியலை பார்த்தியா? எப்படியோ ரெடி பண்ணுங்க. அது மாமியா, என்ன பிரியாணி ரெடி பண்ணி தருவீங்களா? பிரியாணி மட்டும் போதுமா? செல்லுல 4 ஜனம் கூட பார்த்துட்டு வா, எல்லாம் மாமி ரெடி பண்ணி தருவேன். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் செல்லையில இல்லை, நான் மாமிகிட்ட தானே சொன்னேன். நீங்க வேறுங்க மாமியா, நான் இதை ரெடி பண்ணி தருங்க. எனக்கு சுத்தமா முடியலை மருமலை. நானே அவட்ட சோறை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒன்று ஃப்ரிட்ஜில் சாதனை எல்லாரும் 2 வரை மட்டும் பிடிச்சதையெல்லாம் வச்சு குறைத்துனுங்க. நான் கொஞ்சம் ரெக்கடா கட்டு. அப்புறம் மனசுல ஆசையை வச்சிருக்கேன்டா. போ, போய் ரெடி பண்ண. நான் வச்சு இங்கே யாரும் தின்னேன்டா.
மாமியை நாங்க ஒண்ணு வெளியில போயிட்டு வரேன்னு. எங்க போறோம்? அம்மா எனக்கு கூட வேலை செய்ய ஆளுங்க மோனுக்கு பிறந்த நாள் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்து. சரி நாங்க போயிட்டு வந்துடட்டா? சரி மோனே, போயிட்டு வா. சரி வா போவோம், இப்போ லேட் ஆயிட்டு. சரி மாமியை நாங்க போயிட்டு வரோம். அவிய 2 சரவியாச்சு. அவையப்பா நான் நமக்கும் போவோம். என்னன்னு சொல்லி நம்ம எங்க வீட்டோட வேலையெல்லாம் செய்யட்டுனா இருக்கா. நம்ம செய்த அவைய தின்னாண்டா. ஆமா நாங்க ஒரு வெளில போயிட்டு வரோம். என்ன ஆமாண்ணா, அவியெல்லாம் வெளியில போயாச்சு, நீங்களும் வெளியில போறீங்க. நமக்கு சாப்பாடு ஒன்று ரெடி பண்ணண்டாமா? எங்களுக்கு வேண்டாம் மாமியா, நாங்க வர லேட் ஆகும். நாங்க வரம்ப வெளியில சாப்பிட்டுட்டு வருவோம். நீங்க வேணுமெங்க உங்களுக்கு தேவையை கொஞ்சம் சமையல் பண்ணுங்க. நீ நம்ம லேட் ஆகுது. சரி மாமியா, நாங்க போயிட்டு வரோம். நல்ல பிள்ளை, இவ்வளோ முடியாத உறவு. நான் காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா 1 கிளாஸ் தண்ணி அனுமதிக்க காலுங்க. இவளை இப்படியே விட்டா சரியாவாது. ஹலோ ஹலோ அக்கா, நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்கேன் பார்த்துக்க. நான் கொஞ்ச நாள் அங்கே வந்து நிற்கட்டா? ஏன் அக்கா, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு 2 மருமக்களும் என்ன வேலைக்காரி போல நடத்தியாளுவா பார்த்துக்க. அப்படியே செய்யாளுவா? வீட்டில் ஒரு வேலை செய்யறது கிடையாது பார்த்துக்க. இப்போமா நான் தான் அவ்வளோ அவிச்சு போட்டுட்டு இருக்கேன் பார்த்துக்க. அதை நீ ஒரு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எனக்கு 2 மக்கள், அவனோட பாட்டு அவ்வளோட மிச்சம் எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கணும் பார்த்துக்க. இப்படிதான் போச்சுன்னா எனக்கு பாட்டுதான் கஷ்டத்துல அவன். இன்னும் பார்த்தேன்னா எனக்கு உடம்பு சுத்தமா முடியாது. இருந்தாலும் காப்பி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம் பார்த்துக்க. உச்சை சோறு 2 வரலையும் யாருங்களும் ஒரு ஆள் அவங்க செல்லாதான் உண்டு. எங்களுக்கு வேண்டாம், நீங்க வேணுமாங்க அவிச்சு தின்னுங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை மாதிரிலே கூட்டிட்டு பையாச்சு பார்த்துக்க. ஏன்னா 1 கிளாஸ் வெள்ளம் வேணுமான்னு கேட்க கூட ஆள் இல்லை பார்த்துக்க. நான் முதல்ல சொன்ன நான் மருமக்களை தலைக்க மேலே தூக்கி வச்சாதேன்னு நீ தான் கேட்கல. இப்போ பார்த்தியா தலைக்க மேலே இந்த நரங்க தொடங்கிட்டாலோ. இதை இப்படியே விட்டா சரியாவாது. நாங்கள் வரட்ட, நாங்கள் வந்தாதான் சரியாவான். அந்த தங்கச்சி நீ வந்து ஏதாவது சொல்ல வைத்திருப்பேன், பெரிய பிரச்சனை ஆகிடப்பாதே. முதல்ல ஒன்னதான் பச்சை மட்டை வெட்டி சாத்தணும். சும்மா இல்லை ஆள் வச்சு இல்லையா. அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கணும். இல்லைன்னா அங்கே பட்டி அறைந்து நரங்கணும். நீ ஒரு மாமியார் தானே, அவ்வளோ மருமக்க வேஷம் கட்டினா நீ மாமியார் வேஷம் கட்டு, தப்பே இல்லை. இல்லை நான் ஏதாவது சொல்ல போய் குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு மண்ணம் நடக்காது. வீடம் சொத்தம் ஓம்பேர்ல இருக்கிறது வரைக்கும் அவ்வளோ ஒரு சுக்கம் செய்ய மாட்டாளோ. நீ முதல்ல ஒரு மாமியாரை நினைச்சு பாரு. அது வேணுமா தங்கச்சி? அப்படியெல்லாம் காட்டினா இவ்வளோ தாங்க மாட்டாளுவா. நானும் அதான் சொல்லுவேன். நீ உன மாமியாரை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்ட. இருந்தாலும் உன மாமியார் உன்னிட்ட எப்படி எல்லாம் இருந்தான்னு ஞாபகம் உண்டு இல்லை. நீ மாமியார்னா என்னன்னு முதல்ல காட்டி கொடு. இங்க பாத்தீங்க, தலைக்கு மேல வெள்ளம் போச்சுன்னா அது ஒன்னையும் கொண்டுதான் போவோம். அதனால அதுக்கு முன்னாடி எப்படி எங்களை கரையேற பாரு. இங்க பாத்தீங்க, நம்ம மாமி தானே, நம்மள ஒன்னும் செய்ய மாட்டோம்னு நினைப்ப முதல்ல ஓட. நீ முதல்ல கம்பை எடு. நீ கம்பை எடுக்காம பத்தி தன்னாலே கீழே இறங்க. இனியும் விட்டு கொடுத்துறாதான் நடு தெருவில் நிக்க வேண்டியதால நல்ல ஞாபகம் வச்சுக்க. மாமி நீ சமையல் முடியல, நீ சாப்பிட கூப்பிடல. எதுக்கம்பே பாப்போம். இனி ஒண்ணு அவசியம். நான் வச்சு என்ன நீங்க காணுவியாட்டே. நான் என்ன தின்னி அது குடல கரைஞ்சாவே இல்லையே. இவ ஏன் ஒன்னும் செல்லாம போடுறா? யாருக்கும் கேட்டு பார்ப்போம். ஏன் மாமி என்ன சமையல் பண்ண இல்லையா? நான் எதுக்கு அவிச்சேனா? இன்னும் என்ன சோறு வேண்டாம். ஏன் மாமி உங்களுக்கு சோறு வேண்டாம்னா சமையல் பண்ணண்டாமா? இங்க அப்படித்தானே நடக்குது. உங்களுக்கு சோறு வேண்டாம்னா நீங்க அவிச்ச மாட்டே. அதே போல இன்னும் என்ன சோறு வேண்டாம். உங்களுக்கு சோறு வேண்டாம்னா எங்களுக்கும் சோறு வேண்டாமா? எழுமுங்க மாமியை போய் சோறு அவிங்க. மரியாதையா எழுமுங்க மாமி. இல்லைன்னா என்ன சுபாவம் மாறி போவோம் பாத்துக்கிடுங்க. சுபாவம் மாறி போச்சுன்னா பிடிங்கி தள்ளி வெட்டி நாய.
ஏன் மாமி அப்படி செஞ்சதியா? கூட பிச்சைக்கார பையனு உங்களை கை விளங்காமட்டி கிடைக்க அவுச்சுதுன்னா செத்தட்டி போவ. வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கி போன தலைக்க மேலேட்டி யார வர்ற? உங்களெல்லாம் கொழுப்புட்டி கொப்பனையில தவிட பின்னாக தின்னுட்டு கிடந்தவ தானேட்டி. இங்க வந்து நல்ல சோறு தின்ன தொடங்கினோன்னா தின்னது எள்ளு கடையில யாரும் இல்லட்டி. வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போற எனக்கு தலைக்க மேலேட்டி யாரோ வர்ற? மரியாதையா சென்னியும் கேட்டு இன்னைக்கே மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வீட்டுல இருந்து வெளியில போயிருக்கணும் செல்லியாச்சு. ஏன் மாமி அப்படி செஞ்சது? திடீர்னு செல்ல நாங்க எங்க மாமிய போவோம்? யார் அடுப்பு கடையில போகட்டும், இது எனக்கு வீடு. எனக்கு வீட்டுல நீ யாரும் இருக்கண்ட? போவேலட்டி நான் என்ன சாயங்காலம் வரதான் டைம். அதுக்குள்ள எல்லாம் வாரி கட்டிட்டு போவேன்னு நானே எல்லாம் வாரி தூடி அறிஞ்சு போடுவோம் பாத்துக்க. எப்படி எல்லாம் வெட்டி விழுங்கியாச்சா? ஏன்னா மிச்சம் எல்லாம் வச்சிருக்க. எனக்கு வயர் நிறைய கிடைச்சிட்டு நீயும் வந்து உன்ன பங்க வாங்கிட்டு போ. என்ன மாமி என்ன அவிச்சு வச்சிருக்கியா? பெரிய வேலை வேண்டி அவிச்சு வச்சிரு வந்து தின்னுட்டு பாட்டி. என்னாச்சு? கூட லட்சணம் கட்டாத ஆயா. நீ கட்ட கேட்டது நான் உன்னை அவிச்சு தரணும் மட்டி. ஏன் மாமி அப்படி செல்லுது? இவ்வளவு நாள் நீங்க தானே அவிச்சிய? கூட இறப்பனே மோள வீட்டுல கஞ்சி தண்ணியை தவிட தின்னுட்டு இருந்த நீ இங்க வந்த நல்ல சோறு தின்னு நிமிர்ந்த உடனே மகாராணி ஆவகட்டி பாக்கிய. கஞ்சி தண்ணியும் தவிர தின்னுட்டு இருந்த உனக்கே இவ்வளவுனா நல்ல சோறு தின்னுட்டு இருந்த எனக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கா? நீ கட்ட கேட்டுக்கு நான் உன்னை அவிச்சு தரணும் மாட்டேன். நீ ராஜா குடும்பத்துல நான் வந்துட்டீங்க. மெதுவா செல்லுங்க மாமி. வெளியில யாரெങ്കിലും கேட்டா என்ன நினைப்புன்னு? ஓ வெளியில கேட்டா குறைச்சல இல்லாட்டி இவ்வளவு நாளா இங்க கிடந்த நாடகம் நடத்தம்ப இங்க எனக்கு எப்படி இருந்திருக்கான்? மரியாதையா செல்லியும் கேட்டுக்க. இன்னைக்கு சாயங்காலம் வரதான் 2:30 டைம். அதுக்குள்ள என்ன வாரி கட்டிட்டு போயிருக்கணும் செல்லியாச்சு. திடீர்னு வெளியில போச்சுன்னா எங்க மாமிய போடுறது? இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கிடுங்க. இனி நீங்க சொல்லியது போல கேட்கல. ஆமா மாமியா, இனி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கல. சோறாயிட்டி நாய. அக்கா வாருங்க, வந்து பானை எடுங்க. நான் பானை எடுத்தாச்சுன்னு நினைச்சேன். நீ போய் அரிய எடு. நிறுத்துங்கட்டி நாய. பல்ல உடைச்சு போடுவோம் பாத்துக்க. செத்து நிக்காம சோறா வீட்டி. நீ எங்கட்டி போற? இல்ல மாமி, அவ தனியா இல்ல நிக்க, அதான் ஹெல்ப் பண்ணலாம்னு. கூட வியாச கட்டு மட்டும் எடுக்க முடியாது. தொடப்பா எடுத்து தூரிட்டு அவ அடுக்கல நின்னா உருவியான போக மாட்டா. அவளை நான் பாத்துக்கல. கூட செத்த நான் என்ன தடி செய்து நிக்க? நீங்க இல்ல மாமி, சோறு வச்சதுன்யா. கூட சோறு ஊத்த சொன்னது வெளியே அடுப்பு கேஸ்ல வச்சு சோறு வச்சா கேஸுக்குள்ள பணம் உனக்கு கொப்பை நட்டு தருவாய். எடுத்து வெளியே அடுப்புல கொண்டாயிட்டு நாய. என்ன தடி செய்து இன்னைக்கு இருத்தி தூருட்டி. இங்க பாத்தீங்க செல்லியரை கேட்டு மரியாதையா நிக்க இல்லைன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. இது நீங்களாட்டே கேட்டு வாங்கினதாக பாத்தீங்க. என்ன ஆச்சு மாமி இப்படி செய்யணும்? ஆமா, நம்ம செய்யறோம் தீர குறவு இல்ல. இப்படிதான் செய்துன்னு நான் அவியலையும் கூட்டிட்டு என்ன வீட்டுக்கு போவேன். எதுக்கு வீட்டுல தவிட முன்னாக்க தின்னவா? அதுவும் சரி, இங்க வந்த பிறகுதான் கொஞ்சம் பச்சை பிடிச்சாது. இங்க என்னத்தடி செய்து நிக்கிறியா? இல்ல மாமிய பாத்திரம் கழுவலான்னு வந்தேன். அவ பாத்திரத்தை கழுவ நீ துணியால கட்டி. இல்ல மாமி, 2 வாரமா பாத்திரம் கழுவிட்டு போய் துணி அலைக்க. கூட நான் உன்னிட்ட ஐடியா கேட்கணும் வரையில. நீ என்ன செய்யணும்னு தான் செல்ல வந்தேன். அங்க என்னடி லுக்? அவையில பிடிங்கி தள்ளிடுவேன். 2 வாரம் சேர்ந்து நிக்க அதை பார்க்கணும். அப்ப இது போட்டுல துணி அலைவிடு. துணி அலைவி இப்ப வந்துருக்கணும் சொல்லியாச்சு.
ஏன் என்னாச்சு வெளியில நிக்க? மாமி பேய் அளவையாக இருக்குன்னு ஆடி பிடிச்சி தள்ளிட்டு நான் பார்த்துக்கிட்டேங்க. நீ என்ன செய்த? நான் ஒன்றும் செய்யல, 2 அடி வீட்டுல இருந்து வெளியில போக்கான்னு சொல்லிடு. ஒரு கலையை சமாளிச்சு தெரியானவா? நான் எல்லாம் ஜெயிக்கவில்லை. என்னதாம்மா கோவத்துல இருக்குதுயா? என் மேல கண்டிப்பா அறியணுமா? அவனே வெளியில 2 வாட்டி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ரெண்டாயிரம் முடிவு என்ன? வீட்டுல இருந்து எப்ப வெளியில போறீங்க? என்னதாம்மா செல்லுது திடீர்னு வெளில போய் நாங்க எங்க போவோம்? அம்மா கொம்மான்னு சொல்லிட்டு பல்ல உடச்சு போடுவோம் பாத்துக்க. 2 வேலை செய்த பணம் கையில இருக்குல்ல, வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி, மாமியார் வீட்டுல போய் தெண்ட சோறு தின்னாலும் சரி, எனக்கு வீட்டுல இப்ப இறங்கிருக்கான சொல்லியாச்சு. நீ போய் நம்ம துணி எல்லாம் நம்ம போவோம். எங்க போக்கு? அவங்க உங்க வீட்டுக்கு போவோம். அங்க எதுக்கு தவிட முன்னாக்க தின்னாக்க? மாமியார் வீட்டுல போய் தெண்ட சோறு தின்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் தான். நான் ஒரு இடத்துக்கு வரையில. உனக்க முடிவு என்ன? நீங்க அந்த வாழை பாம்பை காட்டி விட பயப்படுத்தாண்டா. நாங்க போக மாட்டோம். என்ன என்னத்தான் போக முடியாதுல்ல? நீ உண்டாக்கி போட்டது என்னதான் இங்க கிடக்குதா? ஒரு போன் கால் போதும் என்ன காண விட 2 உள்ள இருப்பிய பாத்துக்கா. நீங்க சும்மா இருங்க. வேண்டாம் மாமியா, நாங்க ஒரு இடம் போவேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கல. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, மாசம் 30,000 வீட்டு செலவுக்கு 2 மாட்டிக்கு என்ன கையில கொண்டு தந்துருக்கணும். இனி வீட்டுல கணக்கு வழக்கோட நான் தான் பார்ப்பேன். அதுக்கு மேல காலையில 5 மணிக்கு எழும்பி இருக்கணும். 5:30 முன்ன சாய போட்டு என்ன கொண்டு தந்துருக்கணும். வீட்டுல யார் யார் என்ன வேலை செய்யணும் நான் சொல்லுவேன். அதை கேட்டு ஒழுங்கா செய்திருக்கணும். என்ன உണ്ടെങ്കിലും கேட்டதான் சொல்லணும். இல்லாம மாறி மாறி தொத்தரத்துக்கு இருந்து எல்லாத்தையும் மாறி வெளியில அறிஞ்சு போடுவேன். இதுக்கெல்லாம் சம்மதமைக்கு 2 உள்ள போங்க. இதுல மருமக்களை இது தொடக்கம் தான். மாமியாருன்னா யாரும் உள்ளது உங்களுக்கு காட்டி தரல.